நான் போக வேண்டிய ரயில் சிறிது காலதாமதமாக வந்தது. அதற்காக காத்திருக்கும் பொழுது இடது பக்கம் கொஞ்ச தூரம் தாண்டி ஒரு நடைமேடையின் அருகே செழிப்பான கேரளாக்காரி என் கண்ணுக்கு தெரிந்தாள். கேரளா பெண்களை பொறுத்தவரை அவர்களை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும். நாள் முழுவதும் அவர்கள் நடக்கும் அழகை பார்க்க சலிக்காது. சரி, கதைக்கு வருவோம். எனக்கான ரயில் வந்ததும் நானும் என் கோச் பெட்டியை கண்டுபிடித்து ஏறினேன். தனியாகத்தான் நின்றாள் அவள். எந்த கோச்சில் ஏறி யாருக்கு தரிசனம் கொடுக்க போறாளோ என்று என் சீட்டில் உட்கார்ந்தபடி புலம்பிக் கொண்டிருந்தேன். எனது லக்கேஜை எடுத்து சீட்டின் அடியில் வைத்துவிட்டு என் போனை எடுத்து சார்ஜ் போட்டேன். டிக்கெட் பரிசோதகர் வந்து அனைவரின் இருக்கையையும் அவர்கள் பெயரோடு பரிசோதனை செய்தார். என் பக்கத்தில் வந்தவர், இங்க யார் குமார் என்று கேட்க, நான் தான் சார் என்றேன். பின்பு மல்லிகா யார் என்று என்னிடம் கேட்டார். எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நான் தான் என்று சொல்லிக்கொண்டே என் எதிரில் இருக்கும் சீட்டில் உட்கார்ந்தாள். அவள் என்னை கவனிக்கவில்லை. அவளது பொருட்களை கீழே வைத்துவிட்டு நிமிர்ந்து என்னை பார்த்து புன்னகைத்தாள். நான் பார்த்து ரசிச்சவ இப்போ என் எதிரிலேயே இருக்கா. அவளிடம் பேசலாமா என்று யோசித்து கொண்டிருக்க வெளியில் நின்று கொண்டு காப்பி விற்பவன் வந்து நின்றான். சார், உங்களுக்கு எத்தனை காப்பி என்றான். நம்மிடம் ஏன் இப்படி கேட்டான் என்று எனக்கு புரியவில்லை. இல்ல சார், உங்களுக்கு மட்டும் போதுமா, இல்லைன்னா உங்க மனைவிக்கும் வேணுமா என்றான். அச்சச்சோ, அவர் என் கணவர் இல்ல, 2 பேருக்கும் தனித்தனியா கொடுங்க என்றாள். அவனை பார்த்து நான் கண் சிமிட்டினேன். அதில் நன்றிடா தெய்வமே என்று சிக்னல் இருந்ததை அவர் புரிந்து கொண்டான் போல. அவனும் புன்னகையுடன் ஆளுக்கு ஒரு காப்பி கொடுத்தான். நான் 20 ரூபாயை கொடுக்க அவள் 500 ரூபாயை நீட்டினாள். என்னம்மா, நீங்க 10 ரூபாய்க்கு 500 கொடுத்தா எப்படிம்மா? இவர்கிட்ட 20 ரூபாவை வாங்கிக்கிறேன், நீங்க அவருக்கு கொடுத்திடுங்க என்று சொல்லி என்னை பார்த்து ஜமாய்டா என்று கண் சிமிட்டிவிட்டு சென்றான். காப்பி குடித்தவள் என்னை பார்த்து, கேரளா போறீங்களா என்றாள். ஆமாம் என்றேன். ஏதாவது வரும்போது வாங்கிட்டு உங்களுக்கு சில்லறை கொடுத்திடுறேன் என்றாள். பரவாயில்லங்க, பார்த்து கொள்ளலாம் என்றதும் புன்னகைத்தாள். பின்பு என்னை பற்றி சொல்லிவிட்டு அவளை பற்றி விசாரிக்க அவள் பெயர் மல்லிகா என்றும் தன் தோழியின் வீட்டு விசேஷத்துக்கு வந்து செல்கிறாள் என்பது தெரிந்தது. வயது 40 இருக்கும். நல்ல உயரம், வெள்ளையும் பட்டு பார்டரும் கலந்த சேலை, இன்னும் நரைக்காத கூந்தல், நல்ல அகலமான நெற்றியும் அதில் அழகான ஸ்டிகர் பொட்டும் சந்தன கலர் முகமும் சற்று அதிகமாக மை தீட்டிய விழிகளும், சங்கு போன்ற கழுத்தில் 1-2 தங்க சங்கிலிகளோடு செழிப்பாக காட்சியளித்தாள். நான் கண்ணால் எடை போடுவதை அவள் கவனிக்க தவறவில்லை. எங்கள் பெட்டியில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்க, படுக்கிறீங்களா என்று கேட்டேன். என்ன சொன்னீங்க, திரும்பவும் சொல்லுங்க என்றாள். இல்ல, தூங்குறீங்களான்னு கேட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சிரித்தேன். அவளும் பதிலுக்கு சிரித்து கொண்டே, இனிமேல் எனக்கு தூக்கம் வராது என்றாள். அப்போ ஏதாவது பேசலாம் என்று மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் இருக்கும் இடத்தில் எங்களைத் தவிர மற்ற அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்ததனால் விளக்குகள் குறைவாக எரிந்தது. அதனால் நாங்கள் இருவரும் ஜன்னல் அருகே தெரியும் ஒளியிலேயே இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பேசினோம். அந்த குறைவான வெளிச்சத்திலும் அவள் முகம் பிரகாசிக்க தவறவில்லை. நாங்கள் பேசியதிலிருந்து அவளுக்கு சீக்கிரமே கல்யாணமாகிவிட்டது எனவும் அவளுக்கும் அவள் கணவருக்கும் அதிக வயது வித்தியாசம் என்றும் தெரிந்து கொண்டேன். இப்போது அவள் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் தான் மட்டும் தனியாக வந்திருக்கிறாள் என்றும் சொன்னாள். எங்களின் பேச்சின் போது நான் அவளை ரசிப்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அதை பொருட்படுத்தவில்லை. ரயில் நிலையத்தில் இறங்கியதும் எந்த வழியாக போறீங்க என்று ஆர்வமாக கேட்டேன். பரவாயில்லையே, விவரமான ஆள்தான் என்று அவள் விவரத்தை சொல்ல, நானும் அந்த திசையில்தான் போகணும். எனக்கு சரியாக வழி தெரியாது. பேசாமல் இருவரும் ஒன்றாக போகலாம் என்று நான் சொல்ல, சற்றும் யோசிக்காமல் சரி என்றாள். ரயிலை விட்டு இறங்கியது. வெளியில் வந்து ஆட்டோக்காரனிடம் ஏதோ புரியாதபடி மலையாளத்தில் பேசினாள். ஒரு வழியாக பேரம் பேசி முடிந்து அவனும் சரி என்று எங்களை ஆட்டோவில் ஏற்றினான். என்னதான் 4 மணி நேரம் ரயிலில் பயணம் செய்திருந்தாலும் நாங்கள் எதிரெதிரே தான் உட்கார்ந்திருந்தோம். ஆனால் ஆட்டோவில் அப்படியல்ல. நானும் அவளும் ஒரே சீட்டில் அமர்ந்து ஆட்டோவில் செல்வதினால் அந்த ஆட்டோ வளைவு நெடுவுகளில் செல்லும் பொழுது ஒருவரை ஒருவர் உரச நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தோம். சில நிமிடங்களில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம்.
நாங்கள் வீட்டுக்கு வருவதற்கு காலை 7 மணியானது. என் அலுவலக முகவரியை காட்டினேன். அப்படியே பின்னாடி தெருவில்தான் உன் அலுவலகம். போயிட்டு இங்க வந்துடு என்று என்னை அனுப்பினாள். நான் சென்று என் கம்பெனி வேலைகளை பார்த்தேன். அவர்கள் இன்னும் 3 நாட்களுக்கு வேலை இருக்கும், அதனால இங்கேயே எங்கேயாச்சும் தங்கி வேலையை முடிச்சிட்டு போங்க என்றார்கள். அவர்களிடம் ஹோட்டலுக்கும் உணவுக்கும் அலவன்ஸ் வாங்கி கொண்டு திரும்பவும் அவள் வீட்டுக்கு முன்பாக வந்து அவளை அழைத்தேன். நான் வருவேன் என்று பூவும் பொட்டுமாய் அவளுக்கென்று தைத்தது போல நைட்டியை போட்டுக்கொண்டு நேற்றை விட இன்று ஜொலித்தாள். அவளை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருக்க வெளியே வந்த அவள், இங்க பார், என்ன பகல் கனவா? வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? வா உள்ள, ஏன் இங்கேயே நிக்கிற என்று அழைத்தாள். நான் எப்படி உங்க வீட்ல தங்க முடியும்? நான் பக்கத்தில் ஏதாவது ஓட்டலில் தங்கிக்கிறேன் என்றதும் அவளுக்கு கோபம் வந்தது. 3 நாள் தானே, தாராளமா என் வீட்ல தங்கிக்கோ என்றாள். உங்க வீட்டுக்காரர் என்று சந்தேகமாக கேட்க, அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லப்பா, நீயே போய் அவர் எழுப்புனாலும் எழுந்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் கோமாவில் இருக்காரு. வீட்டில் எங்க அம்மாவும் என் பொண்ணும் தான் இருக்காங்க. நீ தயங்காமல் உள்ளவா என்று அழைத்துச் சென்றாள். உள்ளே சென்றதும் அவள் அம்மாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். அவள் முன்பே என்னை பத்தி சொல்லியிருப்பா போல, அதனால என்னை பத்தி எதுவும் கேட்கவில்லை. குளிச்சிட்டு வாப்பா, எல்லாரும் சாப்பிடலாம் என்றாள். சாப்பிட்டு முடித்துவிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது அவள் மகள் வந்தாள். அவளுக்கு சுமாராக 20 வயது இருக்கு. வந்த மகளிடம் என்னை அறிமுகம் செய்தாள். இவரை கூட்டி போய் மாடியில இருக்கும் கெஸ்ட் ரூமில் தங்கவை. இன்னும் 3 நாளைக்கு இவர் இங்கதான் இருக்க போறார் என்றாள். அவள் அம்மாவை ஏற இறங்க பார்த்துவிட்டு என்னை கூட்டிக் கொண்டு மாடிக்கு வந்தாள் அவள் மகள். சாவியை கொடுக்கும்படி கேட்டேன். ஏன், நான் தானே கூட்டிக்கிட்டு வந்தேன். பூட்டை திறந்து உங்களை உள்ள விட்டு போறேனே என்றாள். இல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என்றேன். இருங்க பாஸ், ரொம்பத்தான் நல்லவரா இருக்கீங்க என்று கதவை திறந்து கொண்டு எனக்கு முன் ஓடிச் சென்றாள். நான் அவளை விரட்ட அவளுக்கு என்ன பிடித்து விட்டது. இப்பதான் தெரியுது ஏன் உங்களை எங்க அம்மா வீட்டுல தங்க வைக்கிறாங்கன்னு. ஒரு பொண்ணு கிடைச்சா கடலை போடுறவங்க மத்தியில ரொம்பவும் பொறுப்பா இருந்தா எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும். அது வயசானாலும் சரி, என்ன போல பிள்ளைங்களுக்கும் சரி. உங்க நம்பர் வேணும் என்று என்னுடைய விசிட்டிங் கார்டை தூக்கி கொண்டு ஓடிவிட்டாள். இரவு அனைவரும் தூங்க 10 மணி ஆனது. எனக்கு மல்லிகாவிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. ஹாய், என்ன செய்யற? ஒன்னும் செய்யல, அப்படியே படுத்திருக்கேன். தூக்கம் வரல. நீங்க என்ன செய்றீங்க? எனக்கும் தான் தூக்கம் இல்ல. நேத்து பேச்சு துணைக்கு ஆள் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு தனியாக இருக்காரதால ஒரு மாதிரியாக இருக்கு என்றாள். நான் வேணும்னா துணைக்கு வரவா? துணைக்கு வர சொல்லலாம், ஆனா ஈவினிங் நீ பார்த்த பார்வை இருக்கே, உன்னை நம்பி எப்படி வர சொல்றது? அப்படிலாம் இல்ல, நான் நல்ல பிள்ளை. ஆமா, நீ ரொம்ப நல்லவன்தான். ஆட்டோவில் இடிச்சப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிடுங்க. பிடிக்கலன்னா உனக்கு இந்த நேரத்தில் மெசேஜ் பண்ணுவேனா? ட்ரெயினில் வரும்போது ஜென்டில்மேனா நடந்துகிட்ட. ஆட்டோவில் வரும்போது தான் நீ என்னை கவனிச்சிருக்க. ஏன், அது வரைக்கும் உன் கண்ணுக்கு நான் தெரியலையா? ட்ரெயினில் ஏறும் முன்னாடியே உன்னை பார்த்து எந்த பெட்டியில் ஏறப்போறாளோன்னு தான் நினச்சேன். பார்த்தா என் எதிரிலே வந்து உட்காந்துட்ட. இப்படியே பேசிகிட்டே இருக்க போறியா? இன்னும் 3 நாளும் பேசிக்கிட்டே தூங்கணுமா? நீ உன் ஊருக்கு போனதும் பேசிக்கிட்டே இருக்கலாம். என் வீட்டில் இருந்துக்கிட்டே மெசேஜ் பண்ணிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்றியே. நீ அக்மார்க் நல்லவன்டா என்று கலாய்த்தாள். நான் இப்பவே வரேன், ஆனால் நீ நேத்து இருந்த மாதிரியே ரெடியாகு என்றேன். 10 நிமிஷத்துல வா, ட்ரெயின் மல்லிகா அங்க இருப்பா என்று மெசேஜை முடித்தாள். உண்மையிலேயே இது நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நேற்று இதே நேரம் நான் கண்ட அழகி அவள் வீட்டிலில் அடுத்த நாள் இருப்பேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. நாம் நமக்கு பிடித்த அல்லது பழகுவதற்கு எளிதாக இருக்கும் ஆட்களிடமே நம்பிக்கையாக இருக்க முடியும். அந்த நம்பிக்கையை நான் மல்லிகாவிடம் ஏற்படுத்திவிட்டேன். எங்கள் பழக்கம் அடுத்த கட்டத்திற்கு செல்லவும் நாங்கள் எங்களின் மேல் வைத்துள்ள நம்பிக்கையே காரணம். இப்படி யோசித்து கொண்டிருக்க அவள் என்னை அழைத்தாள். நான் சென்று பார்க்கும்போது நேற்று பார்த்த அதே மல்லிகா, இடம் மட்டும் வேறு. மல்லிகை வாசம் மணக்க நான் உள்ளே சென்றேன். என் போனுக்கு இன்னொரு ஹாய் மெசேஜ் வந்தது. எடுத்து பார்த்தேன். அவள் மகள் மெசேஜ் செய்திருந்தாள். அப்படியே லாக் செய்துவிட்டு மல்லிகா இருக்கும் திசை நோக்கி நடந்தேன். அடுத்த கதையில் மீதி கதையை பார்ப்போம். நன்றி.